தமிழ்நாடு முழுவதும் தானியங்கி ரயில்வே கேட்டுகளை மூடிவிட்டு மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் கடலூர் செம்மங்குப்பம் தானியங்கி ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை அடுத்து தானியங்கி ரயில்வே கேட்டுகளை மூடிவிட்டு மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே முடிவெடுத்துள்ளது. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரையிலான அகல ரயில் பாதையில் 88 இடங்களில் ரயில் பாதையில் சாலை குறுக்கிடுகிறது. இந்த இடங்களில் சுரங்கப்பாதை மற்றும் தானியங்கி கேட் உள்ளது. சுரங்கப்பாதை இன்றி தானியங்கி கேட் உள்ள சிலைமான், வன்னிக்கோட்டை, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 23 கேட்டுகளில் முதல் கட்ட மண் பரிசோதனை தொடங்கியுள்ளது. 2 ரயில்வே கேட் இருக்கு. அதில் கிழக்கு உள்ள கேட்டில் மண் பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோடு கட்டனூர், இரிஞ்சரை, அப்படியே அருப்புக்கோட்டை ரோட ஜாயிண்ட் ஆகுது. இதில் கேட்டு அடைச்சாங்கன்னா ஏகப்பட்ட வண்டிகள் ட்ராப் ஆகி நிற்கிது. இதில் மேம்பாலம் போடுறதாக சொல்கிறாங்க. மேம்பாலம் போட்டால் கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இடையில்லாமல் வண்டி போக வர நல்லா சௌகரியமாக இருக்கும். மதுரை ராமேஸ்வரம் வழித்தடத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் 7 இடங்களில் மண் ஆய்வுகள் முடிந்துள்ளன. எஞ்சிய இடங்களில் ஆய்வுகள் நடத்திய பின் மேம்பாலம், சுரங்கப்பாதை அமைக்கப்பட உள்ளது.